கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை வச்சு இங்க உள்ள மீடியாக்கள் தான் சுயநலமா பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா இப்ப இந்த டிஜிட்டல் மீடியாவும் ரொம்ப கேவலமா பயன்படுத்துறீங்களோன்னு தோணுது. ஏன்னா அங்க இறந்தது மனித உயிர்கள். ஆனா அதை கூட யோசிக்காம டிவிகேவோட விர்ச்சுவல் வாரிசும் சரி, டிஎம்கேவோட ஐடி விங்ஸும் சரி ரொம்ப மோசமா சித்தரிக்கப்பட்டு இருக்கீங்க. நீங்க அவங்க மேல பழி சொல்றதும் அவங்க உங்க மேல பழி சொல்றதும் இதுக்கெல்லாம் யார் காரணங்கிறத தாண்டி ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தரோட உயிரிழப்பை இப்படி பயன்படுத்த வேணாம், அதுக்கு கொஞ்சம் காத்திருங்க தான் எல்லாருமே சொல்ற மாதிரி நாங்களும் சொல்றோம். வெயிட் பண்ணுங்க, என்ன நடந்துச்சுங்கிற விலாவரியான தகவல் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். ஆனா தயவு செஞ்சு இப்ப இந்த சமயத்துல பேச வேணாம். ஏன்னா இறந்தவங்களோட குடும்பங்களும் அதே டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்துறாங்க. சோ அவங்க பார்க்கும்போது அது ரொம்ப வருத்தமா இருக்கும். முக்கியமா ஒண்ணே சொல்லிக்க விருப்பப்படுறேன். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நம்ம டிவிகே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நாம மாறணும். நாம மாறினாதான் அரசியல் மாறும். தயவு செய்து இந்த டிவிகே பத்தியோ இல்ல டிஎம்கே பத்தியோ இல்ல இந்த இறப்பை பத்தியோ தவறுதலா சித்தரிக்கிறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க. சட்டப்படி நாளைக்கு ஹைகோர்ட்ல டிவிகே பாத்தீங்க அப்படின்னா முறையிடுறாங்க. டிஎம்கேவும் இதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமை வடிவமைச்சிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேர்த்தோட அறிக்கையும் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுங்க. இப்ப இதை பத்தி பேச வேணாம்.